ஷெட்யூல் பாருங்கள். February 10ஆம் தேதி திங்கட்கிழமை ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 1 கொடுக்க போகிறோம். வெல்கம் டு அதீன் இன்ஸ்டியூட். ஆசிரியர் நண்பர்கள் அனைவரையும் அதீன் இன்ஸ்டியூட் சார்பாக நான் உங்கள் பிரவீன்குமார் இனிதே வரவேற்கிறேன். ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் எக்ஸாம் 2025க்கான ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் நம்மளோட அதீன் இன்ஸ்டியூட் சார்பாக வர February 10ஆம் தேதி திங்கட்கிழமை ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்மளோட டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்கும், டெஸ்ட் எப்படி தமிழில் இருக்குமா, இங்கிலீஷில் இருக்குமா, டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணுறது, ஷெட்யூல் எப்படி இருக்கும், ஸோ இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளோட டெஸ்ட் பேட்ச் வேணுன்றவங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பேப்பர் 1ஓட டெஸ்ட் பேட்ச் வேணும், பேப்பர் 2 மேத்ஸ் அண்ட் சயின்ஸ், பேப்பர் 2ல் சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணிடுவாங்க. வேணுன்றவங்க பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஃப்ரீ டெஸ்ட் இல்லை, பெய்டு டெஸ்ட். ஓகே சார், எங்களால் பே பண்ண முடியாது அப்படின்றவங்க கவனிங்க. நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு டெட் எக்ஸாம் வரப்போகுது இல்லையா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இப்போ ஷெட்யூல் கொடுக்க போகிறோம். அதாவது பேப்பர் 1க்கு தனியாக, பேப்பர் 2ல் மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் தனியாக, சோசியல் சயின்ஸ் தனியான்னு ஷெட்யூல் கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் PDF லிங்காக இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஷெட்யூல் படி ஃபாலோ பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? ஓகே, அதுக்கு முன்னாடி ஆசிரியர் தகுதி தேர்வுனா என்ன அப்படின்றது நிறையா பேர் தெரியல. ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வுனா என்ன, பேப்பர் 1 யார் எழுதணும், பேப்பர் 2 யார் எழுதணும், பேப்பர் 1 எப்படி படித்தா பாஸ் பண்ணலாம், பேப்பர் 2 எப்படி படித்தா பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே ப்ரீவியஸ் வீடியோஸும் சொல்லியிருக்கோம். சிலபஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த டெஸ்ட் பேட்சை பற்றி மட்டும் பார்ப்போம் எப்படி இருக்கும் அப்படின்றத கவனிங்க. நம்ம பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2, அதாவது DTED படித்தவங்க பேப்பர் 1, B.Ed படித்தவங்க பேப்பர் 2, அப்படி தானே? ஸோ 2 பேருக்குமே தான் கொடுக்க போகிறோம். பேப்பர் 2ல் மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் தனியாக, சோசியல் சயின்ஸ் தனியாக. ஸோ எல்லாருக்குமே தான் இந்த டெஸ்ட் பேட்ச் இருக்க போது. February 10ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். முதல்ல ஒரு 100 நாட்களுக்கு ஷெட்யூல் கொடுக்க போகிறோம். சரிங்களா? 100 நாட்களுக்கு மட்டும் ஷெட்யூல் கொடுத்து டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நமக்கு டெட் எக்ஸாம் இப்போ வந்துருச்சு அப்படின்னா ஒரு 70 நாள் நோட்டிஃபிகேஷன் பீரியட் கொடுப்பாங்க. நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் எக்ஸாம்ஸே வரும். ஒரு 1 மந்த் அப்ளை பண்ணுறதுக்கு அப்புறம் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் தான் எக்ஸாம்ஸ் நடக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஒரு 100 நாளைக்கு இப்போ ஷெட்யூல் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதுக்கப்புறமா ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? பேப்பர் 1 இருந்தீங்கன்னா 1 to 5க்கு தனியாக டெஸ்ட்டு கொடுப்போம். 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் தனியாக. பேப்பர் 2ஆக இருந்தால் 11th 12th தமிழ் டெஸ்ட்லாம் தனியாக கொடுப்போம். சரிங்களா? ஸோ அதான் சொல்கிறீங்க இல்லையா, இந்த வீடியோவில் பார்த்தா புரியாது. என்னென்ன படிக்கணுன்றதை பற்றியும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம ஷெட்யூல் காமிப்பேன், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் 100 நாட்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்சை ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம டெஸ்ட்டு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, என்ன மெத்தடில் நடக்கும் அப்படின்னா, ஆன்லைனில் நடக்குமா சார்? ஆமாம், ஆன்லைன்லேயும் நடக்கும். PDF-ஆகவும் கொடுப்போம். அது என்ன சார் 2 அப்படின்னா, ஆன்லைனில் இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுனீங்கன்னா MCQஸில் இருக்குது. அதாவது ஆன்லைனில் நீங்கள் அப்படியே எழுதுகிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொஷின், ஸோ அந்த மாதிரி போகிற ஆப்ஷன் இருக்கும். போன டேட்டே அப்படி தான் நடந்துச்சு. ஸோ இந்த தடவை அப்படி இல்லை, OMRல தான் ஃபில் பண்ணி டெஸ்ட் எழுத போகிறீங்க. பட் இருந்தாலும் நம்ம ஆன்லைனில் கொடுக்க போகிறோம். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஆன்லைனில் எழுதி இப்போ 100 கொஷினுக்கு ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஒரு 100 கொஷினுக்கு எழுதுறீங்க அப்படின்னா, இந்த 100 கொஷின் அட்டன் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தோன்னே ரிசல்ட் வந்துடும் ஆன்லைனில். சரிங்களா? ஸோ ரிசல்ட் வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அதில் ரேங்க் லிஸ்ட்லாம் பார்த்துக்கலாம். ஸோ ஏன்னா இதுதானே நம்மளை இம்ப்ரூவ் பண்ணும். நம்மளை விட ஒருத்தவங்க யார் என்ன மார்க் எடுத்திருக்காங்க, நம்ம என்ன ரேங்க்கில் இருக்கோம், ஸோ இது எல்லாமே ரேங்க் லிஸ்ட்டாக ஷோ ஆயிரும். நீங்கள் பார்த்து உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணி படிச்சுக்க முடியும். ஓகே, அதே மாதிரி இந்த ஆன்லைன் டெஸ்ட்டில் நீங்கள் அட்டன் பண்ண கொஸ்டினவே PDF-ஆக கொடுத்துருவோம். PDF-ஆகவே எங்கள் வெப்சைட்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த PDF-ஆக நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஏன்னா 4 பேஜில் உங்களுக்கு அந்த கொஷின் இருக்கும். ஸோ பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு என்ன பண்ணிக்கலாம், அடுத்து ரிவிஷன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஆன்லைன் டெஸ்ட் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, அதையும் ஒரு வீடியோவில் தனியாக கொடுத்துருக்கோம். ஆன்லைன் டெஸ்ட் எப்படி இருக்கும், அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, எப்படி திரும்ப அட்டன் பண்ணுறது அப்படின்றத பற்றிலாம் சொல்லியிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பாருங்கள். ஓகே, ஸோ ஆன்லைன் அண்ட் PDF 2 மெத்தட்லேயும் தான் இருக்க போது. லாங்குவேஜ் கொஸ்டின் எந்த மீடியத்தில் சார் இருக்கும்? தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ஒரு கேள்வி, இப்போ தமிழ் தனியாக தமிழில் தான் இருக்கும், இங்கிலீஷ் கொஷின் இங்கிலீஷில் தான் இருக்கும். இப்போ சைக்காலஜி வரும்போது என்ன இருக்கும், அந்த கொஷின் தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இங்கிலீஷ் மீடியம் அட்டன் பண்ணிக்கலாம், தமிழ் மீடியம் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் பைலிங்குவலாக தான் இருக்க போகுது. ரைட், டெஸ்ட்டு எப்போ சார் அப்படின்னா 6:30க்கு ஷெட்யூல் கொடுக்குறோம் இல்லையா? ஷெட்யூலில் பார்க்கும்போது இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு எப்போ, February 10ஆம் தேதி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு அப்படின்னா, அன்னைக்கு
ஈவினிங் 6:30க்கு 6:30க்கு என்ன ஆயிருந்தோ அந்த டெஸ்ட்டு வந்துடும். சார் நாங்கள் அப்போயே எழுதணுமா சார், அந்த டைம் எழுதலைன்னா அதுக்கடுத்து எழுத முடியாதா அப்படின்னு கேட்டால் இல்லை. அன்னைக்கு டேட்டில் இப்போ பிப்ரவரி 10 6:30க்கு டெஸ்ட்டு வந்துருச்சு அப்படின்னா ஒன்ஸ் கொடுத்த டெஸ்ட்டு அப்படியே தான் இருக்கும். எப்போ வரைக்கும் அப்படின்னா டெட் எக்ஸாம் கவர்மெண்ட் என்றைக்கு வைக்கிறாங்களோ அன்னைக்கு டேட் வரை இருக்கும். நீங்கள் என்றைக்குனாலும் எழுதிக்கலாம் அதை, புரியுதுங்களா? ஸோ டெட் எக்ஸாம் நீங்கள் எழுதிட்டு வர வரைக்குமே அது இருக்கும். நீங்கள் என்றைக்குனாலும் எழுதிக்கலாம். திரும்ப ஒரு தடவை எழுதிட்டு அடுத்து கூட ரிவிஷன் பண்ணும்போது திரும்ப எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்போம், புரியுதுங்களா? ஸோ அதுக்காக நம்ம எப்போனாலும் எழுதிக்கலாம்னு சொல்லிட்டு ஷெடியூலை ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் பிரேக் பண்ணிடக்கூடாது. கரெக்டாக ஷெடியூல் படி எழுதுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகேவா? ரைட். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ப்ராசஸில் தான் நமக்கு டெஸ்ட் இருக்க போது. இப்போ அடுத்த ஷெடியூல் காமிக்கிறேன். இப்போ பேப்பர் 2ல் மேக்ஸ் அண்ட் சயின்ஸோட ஷெடியூலை காமிக்கிறேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். மிச்சத்துக்குமே தனித்தனியாக நான் சொன்ன மாதிரி பேப்பர் 1க்கு தனியாக, பேப்பர் 2ல் சோசியல் சயின்ஸ் தனியாக ஷெடியூல் கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் கொடுக்க போகிற ஷெடியூலோட கம்பேர் பண்ணி பாருங்கள். ஷெடியூல் பாருங்கள். பிப்ரவரி 10 திங்கட்கிழமை ஃபஸ்ட்டு டெஸ்ட் 1 கொடுக்க போகிறோம். சரிங்களா? திரும்பவும் சொல்கிறேன், பேப்பர் 1 அதே மாதிரி பேப்பர் 2ல் சோசியல் சயின்ஸ். டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணி ஸோ நான் கொடுக்குறத செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் என்ன சார் இருக்க போகுது அப்படின்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ். தமிழில் 6th முதல் 5 இயல்கள். 5 இயல்கள்னோடையுமே ஹோல் புக்காக டேர்ம் புக்காக இருந்துச்சுன்னா முதல் ஃபஸ்ட்டு டேர்மில் 3 இயல்கள், செகண்ட் டேர்மில் ஃபஸ்ட்டு 2 இயல்கள், மொத்தம் 5 இயல்கள். ஓகேங்களா? அது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் இருக்கும். அப்போ மீதி 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் அடுத்த டெஸ்ட்டில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ 6th தமிழில் முதல் 5 இயல்கள், இங்கிலீஷில் அதே மாதிரி 6th ஃபஸ்ட் டேர்மில் 5 யூனிட்ஸ். திரும்பவும் சொல்கிறேன், பேப்பர் 1க்கும் இதே மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். என்னடா 1 to 5th இல்லைன்னா கடைசியாக டெஸ்ட்டு கொடுப்போம். திரும்பவும் சொல்கிறேன், புரியுதுங்களா? பேப்பர் 1க்கு 1 to 5th கடைசியாக தனியாக டெஸ்ட் இருக்கும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தனியாக, செகண்ட் ஸ்டாண்டர்ட் தனியாக. ஓகே? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட் தமிழ் இங்கிலீஷும் சேர்த்து ஒரு 100 கொஷினுக்கு உங்களுக்கு இந்த டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ரைட். அடுத்தது பாருங்கள், தமிழ் இங்கிலீஷ் முடிச்சிட்டோமா? அடுத்தது ஒரு 3 days, ஒரு 3 நாட்கள் படிக்க கொடுத்துருக்கோம். பாருங்களேன், 1 2 3 நாள் படித்ததுக்கப்புறமா 4வது நாள்லேயும் எப்போ ஈவினிங் தானே 6:30க்கு தானே டெஸ்ட்டு வரும். ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த 4வது நாளையும் சேர்த்து நீங்கள் இதை படிக்கணும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல சப்ஜெக்ட் வந்துடும். என்ன சப்ஜெக்ட்? இப்போ மேக்ஸ் அண்ட் சயின்ஸாக இருந்தால் மேக்ஸும் சயின்ஸும், சோசியல் சயின்ஸாக இருந்தால் சோசியல் சயின்ஸ் மட்டும், ஹிஸ்ட்ரி மட்டும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஓகே? மேக்ஸ் அண்ட் சயின்ஸில் இப்போ மேக்ஸில் ஒரு 2 டாபிக். மேக்ஸ் வந்து டாபிக் வைஸ் தான் போகும். சப்ஜெக்ட் எல்லாமே டாபிக் வைஸ் தான் கொடுத்துருப்போம். ஓகேவா? ஏன்னா டாபிக் வைஸ் படித்தா தான் உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்பர் சிஸ்டமில் இருந்து ஏபிஜிபி, கூட்டத்தொடர், பெருக்குத்தொடர், ஸோ இதில் இருந்து மேக்ஸில் 2 டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் வரும். அதே மாதிரி சயின்ஸில் ஃபிசிக்ஸில் ஒரு 5 டாபிக், 1 to 5 டாபிக்ஸ். ஓகே? ஸோ இது என்னென்னு உங்களுக்கு கொடுத்துருவோம். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாலும் கவனிங்க. இந்த ஃபிசிக்ஸ் 1 to 5 என்ன அப்படின்னா ஃபிசிக்ஸ் வேர் டு ஸ்டடியில் நம்ம கொடுத்துருப்போம். ஓகேங்களா? அது எல்லாமே நீங்கள் தேட வேணாம், எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அந்த ஃபிசிக்ஸ் 1 to 5 மொத்தம் ஒரு ஃபிசிக்ஸ் அந்த இயற்பியல் ஃபிசிக்ஸில் மட்டும் ஒரு 10 டாபிக் படிக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்போம். அந்த 10 டாப்பிக்கில் மொதல் 5 டாபிக் மட்டும் டெஸ்ட்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் அளவீட்டில், மெஷர்மெண்ட்ஸ், ஹீட்டு, வெப்பம், மின்னியல், சவுண்டு, லைட்டு, ஸோ இந்த மாதிரி முதல் 5 டாபிக் டெஸ்ட் இருக்கும். ஓகே? ஒரு 150 கொஷின்ஸுக்கு இந்த டெஸ்ட் இருக்க போகுது. இப்போ பாருங்கள், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் முடிஞ்சிருச்சா? அடுத்த சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சா? சோசியல் சயின்ஸ்னால் சோசியல் சயின்ஸ். இப்போ மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்லேருந்து உங்களுக்கு டெஸ்ட்டு. அடுத்தது 7வது நாள். சரிங்களா? டெஸ்ட் நம்பர் 3 சைக்காலஜி. சைக்காலஜியில் டெஸ்ட் நம்பர் 1. ஸோ சைக்காலஜி யூனிட் வைஸ் மொத்தம் 10 யூனிட் இருக்குது. சிலபஸில் 10 யூனிட் கொடுத்துருப்பாங்க. அந்த 10 யூனிட் வைஸ் ஒவ்வொரு யூனிட்டாக ஃபஸ்ட்டு டெஸ்ட், செகண்ட் டெஸ்ட்டு இருக்க போகுது. சரிங்களா? ஸோ இது ஒரு 50 கொஷினுக்கு டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஆர்டரில் அப்போ ஒரு வாரத்தில் என்ன முடிச்சிட்டோம்? தமிழ் இங்கிலீஷ் முடிச்சிட்டோம், இப்போ சப்ஜெக்ட் முடிச்சிட்டோம், சைக்காலஜி முடிச்சிட்டோம். ஸோ இதே ஆர்டரில் தான் அப்படியே ஃபாலோ ஆகும். சரிங்களா? அடுத்தடுத்து ஸோ நான் ஃபுல்லாக காமிக்கல. ஸோ இப்படியே தான் ஃபாலோ ஆகி உங்களுக்கு டெஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி முதல் 100 நாட்களுக்கு மட்டும் இந்த ஷெடியூல் கொடுத்துருக்கோம். இந்த 100 நாட்களுக்கு அப்புறமா என்ன சார் இருக்கும்? கவனிங்க, பேப்பர் 1 இருந்தீங்க அப்படின்னா 100 நாட்களுக்கு அப்புறம் 1 to 5th ஸ்டாண்டர்ட் தனியாக டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். பேப்பர் 2 இருந்தால் 11th 12th தமிழ் கண்டிப்பாக படிக்கணும். ஸோ அந்த டெஸ்ட் கொடுப்போம், ரிவிஷன் டெஸ்ட்டு கொடுப்போம். சரிங்களா? ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி
சப்ஜெக்ட் எல்லாமே டாபிக் வைஸ் தான் படிக்கணும். அந்த டாபிக்ஸ்லாம் என்னன்னு நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த எல்லாத்தையும் நம்ம கொடுக்க போகிறோம். திரும்பவும் சொல்கிறேன், அடுத்து ரிவிஷன் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். ஸோ இதுதான் நம்ம டெஸ்ட்டு சீரீஸில் ஃபாலோ பண்ண போகிறது. ஸோ யாருக்கு டெஸ்ட் வேணுன்றவங்க மட்டும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு மெசேஜ் போடுங்க, உங்கள் டீட்டெயில் அனுப்பிடுவாங்க. ஸோ ஃபாலோ பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆசிரியர் தகுதி தேர்வுன்றது எப்பயும் போல் எல்லாருமே கேட்குற கேள்வி, எப்போ சார் வரும் கேள்வி கேட்குறீங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் எக்ஸாம்ன்றது எப்படி பிஎட் டிடிஎட் முடியுது ஒவ்வொரு வருஷமும் நடக்குதோ அதே மாதிரி இந்த எக்ஸாமும் நடக்கணும். ஸோ இப்போயே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கணும், இன்னும் கொடுக்காமல் இருக்காங்க, எப்போ வேணால் எதிர்பார்க்கலாம். ஸோ டெட் எக்ஸாம் எப்பயுமே எப்போ சார் நடக்கும் அப்படின்னா பிப்ரவரியில் நடக்கும். ஸோ இது பாசிபிலிட்டி இல்லை. அடுத்து ஏப்ரல் மே ஜூன் இந்த 3 மாதங்கள், ஏப்ரல் மே ஜூன் இந்த 3 மாதங்களில் டெட் எக்ஸாம் நடக்குது. ஓகே, ஸோ இந்த சீரீஸில் எப்போ வேணால் நடக்கலாம். ஸோ நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்ததுலேருந்து ஒரு 70 நாள் இருக்கும். அந்த டைம் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் யூஸ் ஆகும். ஸோ புதுசாக படிக்க போகிறவங்க, சார் நான் இப்போ தான் படிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணுறேன், டிடிஎட் முடிச்சிருக்கேன், பிஎட் முடிச்சிருக்கேன் அப்படின்றவங்க இப்போயே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணலனாலும் நம்ம கொடுத்துருக்க ஷெடியூலை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சலாம். புக்கெல்லாம் கலெக்ட் பண்ணி உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதுக்கு முன்னாடி ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு எப்படியெல்லாம் படிக்கணும் அப்படின்றதையும் நீங்கள் அவங்களோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களால் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். ஏன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு இருக்க கடுமையாகிட்டே போகும், அதில் பாஸ் பண்ணுறதே கடினமாயிரும். ஸோ அதனால் உங்களால் இப்போ ஃப்ரீ ஆகிருக்கேன் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணி பாஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸஸ் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.